ஏர்ட்ராப்ஸில் டொன் கீப்பர் வாலெட்டில் கனெக்ட் பண்ணுறது சேஃபாக 50-50 சான்ஸ் சேஃப் ஓ சேஃப் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிங்கிற பொறுத்து தான் இதில் சேஃபோ சேஃப் இல்லைங்கிறது தங்கியிருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் இப்போ டொன் கீப்பர் வாலெட் ஒரு வெப்3 வாலெட். வெப்3 வாலெட்னு சொன்னால் டிரெக்டாக வாலெட் தான் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி நம்மளோட வாலெட் தான் இருக்குது. நம்மளோட வாலெட்டை கனெக்ட் பண்ணினா நம்ம எல்லா டேட்டாவும் இருக்கும். வாலெட்டை லாக் அவுட் பண்ணினா, அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டா நம்ம டேட்டாவும் நம்ம வாலெட்டுக்குள்ளே இருக்கும். அவங்களோட வெப்சைட்டில் எந்த விதமான இதுவும் கொடுக்க மாட்டோம். அவங்களோட வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறதுனா வெப்2. இது வெப்3 இப்போ நம்மளோட வாலெட்டில் இருக்கும். அதுக்கு ஃபேமஸான வெப்3 வாலெட்னு சொன்னால் மெட்டாமாஸ். இப்போ டொன் பிளாக் செயினில் ரன் பண்ணுற அந்த ஆப், இது வாலெட்டில் ஃபேமஸான வாலெட் தான் இந்த டொன் கீப்பர் வாலெட். இப்போ ஃபேமஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நொட்காயின் சக்ஸஸ் பிறகு கண்டினியூஸாக நிறைய டெலிகிராம் ரிலேட்டடான ஏர்ட்ராப்ஸில் வந்துட்டு இருக்குது. இதில் நிறைய ஸ்கேம் ஏர்ட்ராப்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் டொன் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் கனெக்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்லிமிட்டட் வாலெட் கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் டொன் கீப்பர் டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலெட்டுன்றீங்க. அந்த வாலெட்டை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் எட்டோ வாலெட்டுன்றீங்க. எட்டோ வாலெட் கொடுத்து திரும்ப 2, 3, 4 சொல்லி ஆயிரக்கணக்கில் எவ்வளோ வாலெட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். எந்த சஜஷன் என்னன்னு சொன்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் தனித்தனி வாலெட் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு ஏர்ட்ராப்பை கனெக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அந்த வாலெட்டை ஏண்டே பேரை மாற்றுங்க. அந்த ஏங்கிற வாலெட்டில் அந்த ஏங்கிற பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். எந்த விதமான பணமும் வச்சுக்கொள்ள போனால் நாளைக்கு அந்த ஏங்கிற பிளாட்ஃபார்மில் இருந்து ஏர்ட்ராப் சக்ஸஸ் ஆகி அவங்க அந்த காயின்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும்னு சொன்னால், இன்கேஸ் அவங்க அனுப்பினோன்னு சொன்னால் அந்த ஏங்கிற அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து மட்டும்தான் அந்த வாலெட்டுக்கு பணம் வரணுமே தவிர மற்ற வாலெட்டுகளுக்கு வரக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப 2, 3 டொன் கீப்பர் வாலெட் டவுன்லோட் பண்ண மாட்டேன். அப்படி இல்லை, ஒரு டொன் கீப்பர் வாலெட்டில் நிறைய வாலெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஏங்கிற ஏர்ட்ராப்புக்கு ஏங்கிற ஒரு வாலெட் ஒன்று கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பீங்கிற இன்னொரு ஏர்ட்ராப்பில் வாலெட் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா பீன்னு சொல்லி புது வாலெட் ஒன்று முதலாவது கிரியேட் பண்ணி போட்டு அதை என்ன செய்யுங்க, கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ண நீங்கள் பீங்கிற பிளாட்ஃபார்மை இந்த வாலெட்டோட கனெக்ட் பண்ண போறீங்க. அந்த வாலெட்டோட நேம் பி தானா, அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணின பி தானான்னு பார்த்து மேக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு வாலெட்டில் 4-5 பிளாட்ஃபார்மை கனெக்ட் பண்ணாதீங்க. நிறைய என்கிட்ட இப்போ கொஞ்ச நாளாக நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட வாலெட் ஹெக் ஆகிட்டு அவங்க ஃபண்டு வச்சுருந்த ஃபண்டை காணலை அப்படி இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க நல்ல லெஜிட்டிமேட்டான வெப்3 ஆப்ஸ்களையும் சேம் வாலெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு கல்ல ஸ்கேம் இது பிளாட்ஃபார்ம்களையும் அதே வாலெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெஜிட்டிமேட்டான பிளாட்ஃபார்மில் இருந்து பணம் இங்கே வந்த உடனே ஸ்கேம் பிளாட்ஃபார்மோட அவனும் இந்த வாலெட்டுக்கு எக்ஸஸ் இருக்கிறதால அவனுங்களோட வாலெட்டுக்கு இருந்து ஃபண்டை எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. இது கனகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. இது அநேகமாக நடக்கிறேங்கன்னு சொன்னால் ட்ரஸ்ட் வாலெட்லேயும் மெட்டாமாஸ்க்லேயும் தான் நடக்குது. இப்போ புதுசாக டொன் கீப்பர் வாலெட் இந்த டொன் பிளாக் செயினில் எக்ஸோசிஸில் வந்துருக்கிறதால இதில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தயவு செய்து ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் தனித்தனி வாலெட் கனெக்ட் பண்ணி தனித்தனி வாலெட்டில் உங்களோட ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ஸ்கேம் ஏர்ட்ராப்பை நீங்கள் ஒரு வாலெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஸ்கேமாக இருப்பார்னு சொன்னால் அவர் உள்ளுக்கு என்னென்ன ஃபண்டு வந்தால் தானே எடுப்பார். நீங்கள் அதுக்கு மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணிங்க இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் எந்த ஃபண்டுமே வேறு ஃபண்டுகள் வரதே சான்ஸ் இல்லை. நீங்களும் ஃபண்டு போட போகிறல. ஸோ அப்படிங்கக்குள்ளே ஈவன் தோ அது கல்ல ஸ்கேம் ஏர்ட்ராப்பாக இருந்தாலும் அவர் அந்த வாலெட் எக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து ஒவ்வொரு வெப்3 ஆப்புக்கும் தனித்தனி வாலெட்டுகளை பாவிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு இதை மாதிரி வெப்3 வாலெட்டுகள் ஹெக் ஆகின இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நான் ஹெக் ஆகின எக்ஸ்பீரியன்ஸுகள் இருக்குதான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஏர்ட்ராப் 100% ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸோட டீட்டெயில்ஸ், அப்படி இல்லாட்டி ட்ரேடிங் போர்ட் மூலமாக 100% பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுற மெத்தட் சம்மந்தமாக, அப்படி இல்லாட்டி கிரிப்டோ கரன்சியை பேசிக்லேருந்து படித்து 14 வழியில் எப்படி மணி மேக் பண்ணணும்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.